வெல்கம் வியூவர்ஸ். இது கொல்கத்தா ஸ்கெலிட்டன் கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இன்னும் இந்த கேஸ் உடைய பார்ட் 1 வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை இங்க மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பார்த்தோவுடைய தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா பெங்களூர்ல இருந்து அவங்க ஃபேமிலி மொத்தமா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா என்னதான் வீடு மாறினாலுமே பிரச்சனைகள் மாறவே இல்லை. பட் இப்படி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே பார்த்தோ அவருடைய சிஸ்டர் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா அதுவுமே ரொம்ப நாள் நீடிக்கல. எஸ், சில காரணங்களால பார்த்தோவுடைய பேரண்ட்ஸ் பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அண்ட் கஸ்டடி அப்ப பார்த்தோ அவங்களுடைய அம்மாவான ஆர்த்தி கூடயும் பார்த்தோவுடைய அக்காவான தேவ்ஜானி அவங்க அப்பா அரவிந்தா கூடயும் இருக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. இப்ப அந்த கொல்கத்தா ராபின்சன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வீட்ல பார்த்தோ அண்ட் அவங்க அப்பா அரவிந்தா இவங்க 2 பேர் மட்டும் தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? எரிஞ்சு போன நிலைமையில பாத்ரூம்குள்ள பிணமா இருந்தது யாரு? பெட்ரூம்ல இருந்த எலும்புக்கூடு யாருடையது? பக்கத்திலேயே 2 நாயுடைய எலும்புக்கூடுகள் இருந்ததுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்ல, வீடு முழுவதுமே ஏன் ஒரு பேய் வீடு மாதிரி இருட்டா இருந்துச்சு? எல்லாத்துக்குமே மேல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்த யாவரும் நலம் படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அந்த படத்துல வர்ற மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தலைய செவுத்துல மோதினபடி நடமாடிட்டு இருந்த அந்த நபர் யாரு அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பார்த்தோக்கு இருந்த ஒரே ஆறுதலான அவருடைய உயிருக்கு உயிரான அக்காவும் இப்ப அவர் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் பார்த்தோவும் தேவ்ஜானியும் இந்த பிரிவினால ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் அவங்க அது அவங்களுடைய ஸ்டடீஸை பாதிக்க விடல. 2 பேருமே அவங்களுடைய கிளாஸ்ல ரொம்பவே பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்பவுமே பார்த்தோக்கு அவருடைய அக்கா கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆமா, ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்ச பார்த்தோவும் ஜானியும் கொல்கத்தால இருக்கிற ராஜபஜார் சயின்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. And of course இப்ப 2 பேருமே பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. பட் பார்த்தோவுடைய சோசியல் லைஃப்ல மட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. சோ அகைன் அவருடைய அக்கா கூட தான் அதிகப்படியான டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பின் நாட்கள்ல அந்த காலேஜுடைய ப்ரொஃபசர்ஸ் அவங்களுடைய இன்டர்வியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்த்தோ அண்ட் தேவ்ஜானி இவங்க 2 பேருமே அன்ஹெல்தியான அமௌண்ட் ஆஃப் டைமை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அதனால எல்லாருமே அவங்க இன்செஸ்ட்ல ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இன்செஸ்ட் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள, அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு நடுவில் இருக்கிற இல்லீகலான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆனா அந்த காலேஜ் டைம்ல யாருமே அதை சீரியஸா கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோவுடைய அக்காவான தேவ்ஜானி ஃபர்தரா மியூசிக் படிக்கிறதுக்காக லண்டன்ல இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. பார்த்தோவும் டிசிஎஸ்ல வேலை கிடைச்சு அமெரிக்காவுக்கு மூவ் ஆகுறாரு. இப்படி ஒரு அளவுக்கு எல்லாமே செட்டில் ஆகுற மாதிரி லைஃப் போயிட்டு இருந்த அந்த டைம்ல தான் தலையில இடி விழுகிற மாதிரி இயர் 2000ல பார்த்தோவுடைய அம்மாவான ஆர்த்திக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா அதை தொடர்ந்து 2005ல ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாம ஆர்த்தி இறந்து போறாங்க. என்னதான் அவங்க ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பெயர்
பெயர்ல எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் பார்த்தோக்கு அவருடைய அம்மாவான ஆர்த்தி மற்றும் அக்காவான தேவ்ஜானி இவங்க ரெண்டு பேருமே அவருடைய லைஃப்ல ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி. சோ தன்னுடைய அம்மா இப்ப இறந்து போன இந்த இன்சிடென்ட்டால பார்த்தோ கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகுறாரு. அண்ட் பார்த்தோக்கு மட்டும் இல்ல, ஆர்த்தியுடைய இறப்பு மொத்த ஃபேமிலியும் உருக்குலைய வச்சது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோ மற்றும் அவங்களுடைய அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் என்னதான் டஃபா இருந்தாலுமே பார்த்தோ அவங்க அம்மா மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு. சோ ஒரு கட்டத்துல அமெரிக்கால இருந்த வேலையை ரிசைன் பண்ண பார்த்தோ கொல்கத்தால இருக்கிற அவங்களுடைய அந்த பழைய வீட்டுக்கே திரும்பி வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி வந்துடுறாரு. அப்படி வந்த பார்த்தோ கிட்டத்தட்ட 10 வருஷமா, அதாவது நெய்பர்ஸ் பாத்ரூம்ல வர்ற புகையை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க இல்லையா, அப்ப வரைக்குமே அந்த ஹவுஸ் நம்பர் 3ல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்படி வீட்டுக்கு திரும்ப வந்த பார்த்தோ வெளியே எங்கேயுமே போகல, வேலையும் இல்லாம அந்த வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருடைய மென்டல் ஹெல்த்தும் ஜாபுக்கு போற அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. சோ ஒரு பக்கம் பார்த்தோ இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் பார்த்தோவுடைய அக்காவான தேவ்ஜானியும் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹோல் லைஃப ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலரா உலகம் முழுக்கவே ஃபாலோவர்ஸ் இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்பீக்கரான ஜோய்ஸ் மேயருடைய பிரசங்கம் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. ஜோய்ஸ் மேயர் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்காஸ்டியே. எஸ், பார்ட் 1 இன்ட்ரோல போலீஸ் அந்த வீட்டுடைய டோரை பிரேக் பண்ணி உள்ள போகும்போது வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருந்த அந்த பிரசங்கம் தான் இது. பட் ஜானி அந்த ஒரு ஸ்பீக்கரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. கிட்டத்தட்ட 12 ரிலீஜியஸ் லீடரை, அதுவும் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் 2015 போலீஸ் அந்த வீட்டை செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ இப்ப இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய அம்மா ஆர்த்தியுடைய மரணத்துக்கு அப்புறமா பார்த்தோ அவருடைய அக்காவான தேவ்ஜானி மற்றும் இவங்களுடைய அப்பாவான அரபிந்தா இவங்க 3 பேருமே அதே வீட்ல தான் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. பார்த்தோவிற்கு ஏற்கனவே சோசியல் லைஃப்ல பிரச்சனை. அவங்க அக்காவான தேவ்ஜானி இப்ப புதுசா ஸ்பிரிச்சுவல்குள்ள மூழ்கி இருக்காங்க. இதுல அவங்க அப்பாவான அரபிந்தாவுக்கு முன்னாடி இருந்தே பல மூட நம்பிக்கைகள் இருந்திருக்கு. சோ இவங்க 3 பேருமே ஒரே வீட்ல இருந்தாலும் யாருமே சந்தோஷமா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில இருந்த அதிகமா யாருமே பேசிக்காம இருந்தாங்க. இப்படி நாட்கள் போக போக சுத்தமாவே அவங்க 3 பேருக்குள்ள பேசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி பேசிக்கிறதுக்கு பதிலா குட்டி குட்டி நோட்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வீடு முழுக்கவே அங்கங்க ஹேண்ட் ரிட்டன்ஸ் நோட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியில வர்றதையே ஸ்டாப் பண்றாங்க. இதனால யாருமே அவங்க வீட்டுக்கு போற சூழ்நிலை உருவாகல. அண்ட் இவங்களும் யாருக்கிட்டையும் பேச ட்ரையும் பண்ணல. ஆனா அந்த வீட்டுக்கு ரெகுலரா போற ஒரே ஒரு பர்சன் அந்த வீட்டுடைய செக்யூரிட்டி கார்டு தான். அதுவும் டெய்லி 3 தடவை சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அந்த செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு போனார் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஸ்டே, வீட்டுக்கு வெளியில டோர் கிட்டே அந்த சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாரு. அவங்க எப்ப அந்த சாப்பாடை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. இப்படியே வருடங்கள் போக போக மெதுவா அந்த வீடுமே ரொம்பவே இருட்டா யாருமே வாழாத பாலடைஞ்ச வீடு மாதிரி மாற ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் சடனா 2014 வருடம் ஆகஸ்ட் மாசத்துல இவங்களுடைய வீட்டுல அவங்க ஆசையா வளர்த்திட்டு இருந்த 2 லேப்ரடர் நாய்கள்ல 1 இறந்து போகுது. அப்படி அது இறந்து போன அந்த சோகத்திலேயே இன்னொரு லேப்ரடரும் அடுத்த மாசமே இறந்து போகுது. இதனால ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்ச பார்த்தோவுடைய அக்காவான தேவ்ஜானி இப்படி நடந்ததற்கு ஏதோ ஈவில் ஸ்பிரிட்டுடைய சாபம் தான் காரணம் அப்படின்னு முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாபத்தை போக்குறதுக்கு சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு முடிவு பண்ணி அதை நாள் கணக்கா ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. நாட்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்ததே தவிர அவங்களுடைய கடுமையான ஃபாஸ்டிங்கை அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. கடவுள் அவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு ஒரு சைன் காமிக்கிற வரைக்கும் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா அந்த இறந்து போன லேப்ரடர்ஸ் இருக்கிற அந்த ரூம்லயே இருக்க ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 29, 2014 அன்றைய நாள் பல நாட்களா எதுவுமே சாப்பிடாம இருந்த தேவ்ஜானி பசி மயக்கத்துல இறந்து போறாங்க. பார்ட் 1 வீடியோல போலீஸ் ஒரு ரூம்ல ஒரு மனித எலும்புக்கூடு 2 நாய்களுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிச்சதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, தேவ்ஜானியும் அவங்களுடைய 2 லேப்ரடர்ஸ் டாகுடைய எலும்புக்கூடுகள் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதான் அந்த வீட்டுல தேவ்ஜானியுடைய தம்பி மற்றும் அவங்களுடைய அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு தேவ்ஜானி இறந்தது எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் காரணம் இருக்கு.
தேவ்ஜானியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியில எல்லாருமே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அவங்களுடைய எல்லா கான்வர்சேஷனும் அந்த முறையில தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால பார்த்தோ தன்னுடைய அக்காவான தேவ்ஜானி இறந்ததை கூட அவருடைய அப்பா கிட்ட சொல்லாம விட்டுறாரு. சரி, அப்ப பார்த்தோக்கு அவருடைய அக்கா இறந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியும் எஸ்டிஏ. பிகாஸ் இத்தனை நாட்களா அந்த இறந்து போன நாய்கள் மற்றும் அவருடைய அக்காவோட பார்த்தோவும் அதே ரூம்ல தான் இருந்திருக்காரு. ஈவன் அவருடைய அக்காவான தேவ்ஜானியுடைய உடல் அழுக ஆரம்பிச்சு அவங்களுடைய உடல் முழுக்கவே புழு பிடிச்சு அதுல ஊறிட்டு இருக்கும் பொழுது கூட பார்த்தோ அவருடைய அக்காவுடைய உடல் கூட அதே ரூம்ல தான் இருந்திருக்காரு. எப்படி ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் பார்த்தோ அதை பத்தி யோசிக்கிற மைண்ட் செட்ல கூட இல்ல. கிட்டத்தட்ட மனநிலை சரியில்லாத ஒரு நிலைமையில தான் அவர் இருந்திருக்காரு. அதுவும் அவங்க அக்கா இறக்கும் பொழுது அவருக்கு அப்படின்னு இருக்கிற எல்லாமே அவரை விட்டு போன மாதிரி ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்தோ பண்ண விஷயங்கள் தான் இந்த கேஸ் கொல்கத்தாலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் கேஸா மாறினதுக்கான காரணம். ஆமாஸ்டியே, தேவ்ஜானி இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோ வழக்கம் போல அதே ரூம்ல தான் இருந்தாரு. இங்க ஒரே ரூம் அப்படின்னு சொல்றதை விட ஒரே பெட் அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். எஸ், கிட்டத்தட்ட 6 மாசமா ஒவ்வொரு நாள் நைட்டும் பார்த்தோ அவருடைய அக்காவுடைய இறந்த உடல் இருக்கிற அந்த குயின் சைஸ் பெட்ல அந்த அழுகிட்டு இருக்கிற இறந்த உடல் கூட தான் படுத்து தூங்கி இருக்காரு. ஆனா அது மட்டும் இல்ல, டெய்லியுமே தன்னுடைய அக்காவான தேவ்ஜானியுடைய இறந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள சுத்தம் பண்றது, பெட்டை சரி பண்றது அப்படின்னு அவங்கள ஒரு லிவிங் பர்சன் மாதிரி கேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கிற விதமா தான் அவங்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல இறந்து போன அந்த 2 லேப்ரடார் டாகையும் கிளீன் பண்ணி அதே ரூம்ல வச்சிருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் ஜூன் 11, 2015 அன்னைக்கு பாத்ரூம்ல இருந்து வந்த புகையால போலீஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. அண்ட் வீட்டுக்குள்ள வந்த போலீஸ் பாத்ரூம்குள்ள எரிந்த நிலைமையில இருந்த இறந்த உடலை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா ப்ரோ, அது யாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க. அது பார்த்தோவுடைய அப்பாவான 70 வயதான அரபிந்தா தான். இப்படி அந்த டைரியில இருந்த விஷயங்களை படிச்சு முடிச்ச போலீஸ் தேவ்ஜானி மற்றும் அரபிந்தாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸுடைய கைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டைரியில் இருக்கிறது எல்லாமே உண்மைதானா இல்ல பார்த்தோ தான் இவங்களை கொன்னுட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்கானா அப்படிங்கிற டவுட்டை அது கிளியர் பண்ணுது. எஸ், அரபிந்தா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது கிரைம் சீன்ல பாத்டப் பக்கத்துல ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த லெட்டர்ல இருந்தது அரபிந்தாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல இருந்து அவரு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. மேலும் பார்த்தோவுடைய அக்காவான தேவ்ஜானியுடைய ஸ்கெலிட்டன்லயும் எந்த ஒரு டிஃபென்சிவ் மார்க்ஸும் இல்ல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சோ அந்த டைரியில் இருக்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கறத நம்பின போலீஸ் பார்த்தோவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா பார்த்தோ மேல மர்டர் சார்ஜஸ் போடாம அவருடைய சிஸ்டர் இறந்து போனதை அபிஷியல்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம டேஞ்சரஸான இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ற விதமா அந்த இறந்த உடல் கூடவே இருந்ததுனால அதுக்கு மட்டும் அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது. மேலும் அவரு மாச கணக்கா அந்த இறந்த உடல் கூட இருந்ததுனால அவரு மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச டாக்டர்ஸ் பார்த்தோவை மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டியில அட்மிட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் கோர்ட்டும் அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி கொல்கத்தால இருக்கிற பாவ்லோ அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோ அட்மிட் பண்ணப்படுறாரு. பட் அவர் ஹாஸ்பிட்டல்ல அப்படி அட்மிட் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி முதல் முறையா மீடியா கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அப்படி அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய விருப்பம் இல்லாம என்னை அடைச்சு வைக்கிறது இல்லீகலான ஒரு விஷயம். நான் ஒரு ஃப்ரீ சிட்டிசன். எனக்கு எங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போகணும். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. இன்ஃபேக்ட் என் பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ என்னுடைய அம்மா வீட்டுக்கு போக விடுங்க, அதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு கன்யூஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. as a result அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் லேட்டரா அவர் ரிலீஸ் ஆகி வெளியில வரும்போது கொல்கத்தால இருக்கிற ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலான ஃபாதர் ரோட்னே பார்த்தோவை கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு புது மனுஷனா வாழ ஆரம்பிச்ச பார்த்தோ அவரோட அந்த ராபின்சன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹவுஸ் நம்பர் 3 40 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு கொல்கத்தாலேயே ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, கேதரிங்ஸை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தன்னுடைய சோசியல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சூப்பர் ப்ரோ, ஃபைனலா பார்த்தோ ரிலீஸ் ஆகி அவருடைய லைஃபை பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸ்டிஐ. பட் அதுதான் இல்ல. நானும் இந்த ஸ்டோரி படிக்கும் பொழுது அப்படிதான் நினைச்சேன். பட் இங்க நடந்ததே வேற.
2017 பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் அவருடைய போட்டோவை Facebookல அப்லோட் பண்ண பார்த்தோ அதுக்கு அடுத்த நாள் இட்ஸ் பெட்டர் டு லைட் அ கேண்டில் தென் கர்ஸ் த டார்க்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்டை போஸ்ட் பண்றாரு. அப்படி அந்த கோட்டை போஸ்ட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து அவர் போனும் அட்டன் பண்ணல, வீட்டுடைய டோருமே ஓபன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ஃபாதர் ராட்னிக்கு ஒரு போன் கால் வருது. இதை கேட்டு ஷாக் ஆன ஃபாதர் ராட்னி இமீடியட்டா இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோவுடைய வீட்டுக்கு வந்த போலீஸ் அங்கிருந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போறாங்க. பிகாஸ் 2015ல ராபின்சன் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஹவுஸ் நம்பர் 3ல பார்த்தோவுடைய அப்பாவான அரபிந்தாவுடைய உடலை எப்படி பார்த்தாங்களோ சேம் அதே மாதிரி பார்த்தோவுடைய அபார்ட்மெண்ட்ல அங்கிருந்த பாத்ரூம்ல பார்த்தோவுடைய எரிந்து போன உடலும் பக்கத்திலேயே பெட்ரோல் கேன் அதே மாதிரி தீப்பெட்டி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. பட் அரபிந்தா பக்கத்துல கிடைச்ச மாதிரி எந்த ஒரு லெட்டருமே இங்க கிடைக்கல. இப்ப பார்த்தோ எதுக்காக தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற காரணம் அவருடைய அப்பாவுடைய மரணம் மாதிரியே இப்ப வரைக்குமே புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. மேபி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, லோன்லினஸ் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. பிகாஸ் இவ்வளோ நல்லா குணமாகி வெளியே வந்து நல்லா இருந்துட்டு இருந்தவர் எப்படி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு? என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா அவருடைய சொத்து மேல ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் மேபி இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. அதுவும் அப்பா இருந்த மாதிரியே பண்ணா கண்டிப்பா டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஜஸ்ட் என்னுடைய ஸ்பெகுலேஷன் தான். பிகாஸ் தன்னுடைய அம்மா மற்றும் தனக்கு ரொம்பவே பிடிச்ச தன்னுடைய அக்கா வாழ்ந்த அந்த வீட்டை அவர் 40 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணதே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஒரு மனுஷனுக்கு குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அப்பதான் அந்த குழந்தை விழுகவும் கத்துக்கும், திரும்ப எந்திரிக்கவும் கத்துக்கும். குழந்தைகளை சேஃபா வச்சுக்கிறது முக்கியம் தான். ஆனா பறக்கிற வயசுல ரெக்கைய கட் பண்ணி உள்ள பூட்டி வைக்கிறது சேஃபா வச்சுக்கிறது கிடையாது. சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்த்தோ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வராரு அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்துல எதுக்காக தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போனாரு? அதுவும் அவங்க அப்பா இறந்து போன அதே மெத்தட்ல எதனால இவரும் இறந்து போனாரு? ஒருவேளை அவருக்கு முழுமையா சரியாகாம இருந்துச்சா? ரொம்பவே வினோதமான இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி வேற என்ன கேஸ் உங்களுக்கு போடணும், வேற என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.